வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட். அதாவது தமிழக அரசு தரப்புலேருந்து அஃபிஷியலா வெளியிட்டு இருக்கிற அரசாணை ஓகேங்களா? செய்தி வெளியீடு தாங்க இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னென்ன குடுத்துருக்காங்க, சர்க்கரை அட்டைதாரர்கள், அதுக்கப்புறம் பொருட்கள் இல்லாத அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்கன்றத நான் பொறுமையா படிக்கிறேன் கேளுங்க ஓகேங்களா? ஸோ வாங்க என்ன டீட்டெயில்ன்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல யூஸ்ஃபுல்லான நியூஸஸை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா? ஸோ வாங்க அரசாணை செய்தி வெளியீடுல என்ன குடுத்துருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். நான் பொறுமையா படிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாத கேளுங்க. அப்ப தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா? இதோ குடுத்துருக்காங்க பாருங்க. செய்தி வெளியீடு. நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 5/1/2024 குடுத்துருக்காங்க. இன்னைய தேதியில இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 அன் ஹவர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் வெளியாயிருக்கு. ஸோ செய்தி வெளியீடு. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக ரூ. 1000 ரொக்கமாக வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் குடுத்துருக்காங்க. அது கீழே நெக்ஸ்ட் ஃபேரோல முக்கியமான பாயிண்ட்ஸ்னு குடுத்துருக்காங்க. அத பார்க்கலாம். தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை மிகு ஒரு பண்டிகை தான் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் திருநாள் சொல்லியிருக்காங்க. அந்த நன்னாளில் அனைத்து தொழில்களுக்கும் ஏன் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்கள்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று கடந்த 2/1/2024 அன்று வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு அறிவித்திருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபேரோல வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பி வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைவருக்கும் வேட்டி சேலைன்னு அறிவிச்சிருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பி வச்சுட்டதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேரோல ஹெட்லைனா ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம். இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய, மாநில அரசு ஊழியர்கள், அதுக்கப்புறம் வருமான வரி செலுத்துகிறாங்க இல்லையா? ஸோ அவங்க அதுக்கப்புறம் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் அ சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருள் இல்லாத அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொங்கல் திருநாள் அன்று முன்னதாகவே ரொக்கம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூ. 1000 செய்தி யார் யாருக்கு குட் நியூஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லங்க, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான குட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு. இதோ படிக்கிறேன் பாருங்க. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்தீங்கன்னா, தொகையினை இம்மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 10ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் அவரவர் வங்கி கணக்கில் வைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 1,15,00,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர்களுக்கு இந்த உரிமை தொகை குடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை குடுத்தாங்கன்னா, பொங்கல் பரிசு குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்களான்னு. ஸோ 2மே குடுக்கறதா வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, லைக் பண்ணி உங்க சப்போர்ட்ட நம்ம சேனலுக்கு குடுங்க. ஓகே.